சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 42 புள்ளிகள் அதிகமாகி 25,725 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 173 புள்ளிகள் அதிகமாகி 83,450 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பட் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு மார்க்கெட் காலையில ஓபன் பண்றப்ப இறங்கிதான் திருப்பி மேலே ஏறி இருக்கு. 25,570 வரைக்கும் டச் பண்ணிருக்கு. அப்புறம் 200 புள்ளிகள் அதிகமா இருக்கு. இறங்கினதுல இருந்து 200 புள்ளி அதிகமா இருக்கு. எதனால சார்? இது பிளாட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அன்றாட ஏற்ற இறக்கம் அப்படித்தான் நான் பாக்குறேன். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி இன்னைக்கு அப்படித்தான் பாக்குறேன். ஏன்னா சென்செக்ஸ்ல 17 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 13 விலை இறக்கம். அதே மாதிரி நிப்டிலயுமே கிட்டத்தட்ட இதே போக்கு பார்க்க முடிகிறது. நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே சின்னதா ஏறி இருக்கு. அதே மாதிரி நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500 ஏறி இருக்கு. ஆனா மார்ஜினலா தான் ஏறி இருக்கு. அதே மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் ஏறி இருக்கு. பட் மார்ஜினலா தான் ஏறி இருக்கு. எங்கேயுமே ஒரு சிக்னிபிகண்டான ஒரு திசையை நோக்கிய பயணமா தெரியல. ஒரு ஏறுமுகம்ங்கிறது தொடர்கிறது. பட் அது ரொம்ப கம்மியான ஒரு ஏற்றம் தான். நேற்று பேசணும், இந்த மாதிரியான ஏற்றம் இன்னும் ஓரிரு நாட்கள் தொடர்ந்தால் பிராடர் மார்க்கெட்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதாவது இந்த நிப்டி 500க்கு பியாண்ட் இருக்கக்கூடிய பங்குகளிலும் பிரதிபலிக்கும்னு நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா நேற்று அந்த பிரதிபலிப்பு இல்ல. நேற்று நிப்டி 500க்கு பின்னால பாத்தீங்கன்னா அதை தாண்டி பார்க்கும் பொழுது டிக்ளைன் அதிகமா இருந்தது, அட்வான்ஸ் குறைச்சிருந்தது. இன்னைக்கு அது மாறி இருக்கிறத பாக்குறோம். அட்வான்ஸ் டிக்ளைனை விட அதிகமா இருக்கு. 52 வார உச்சம் லோ ரெண்டு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. லோ கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பெரிய அளவுல இல்ல. ஆனால் அப்பர் சர்க்கியூட்டை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை லோயர் சர்க்கியூட்டை விட அதிகமா இருக்கு. சோ சிச்சுவேஷன் மாற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். மெட்டல் 1% டவுன். பட் ரியல்டி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இது மூணு தவிர வேற எல்லா செக்டருமே ஏறி தான் இருக்கு. குறிப்பா ஐடி செக்டர் 1% ஏறி இருக்கு. சோ பிராடர் கன்சென்சஸ் மார்க்கெட் பெருசா வீக் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே மாதிரி பெருசா ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு அந்த தொடர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் பிராடர் கன்சென்சஸ். அன்டில் ஏதாவது ஒரு குறிப்பாக ஒரு பொருளாதார புள்ளி விவரங்கள், அட்வான்ஸ் டாக்ஸ் குறித்த புள்ளி விவரங்கள் வந்தால் ஒழிய இன்னைக்கு பாக்குறப்ப ஐடி செக்டார் 1% மேல ஏறி இருக்கு. காரணம் ஏஐ சமிட் தானா? குறிப்பா சொல்லணும்னா இன்ஃபோசிஸ்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2% ஏறி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஆந்த்ரோபிக் அந்த அலுவலகத்தையும் பெங்களூர் ஓபன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்க முடியுமா? வெறுமன ஒரு ஆந்த்ரோபிக் இந்தியாவில அலுவலகத்தை ஓபன் பண்றாங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் ஒரு பங்கினுடைய அல்லது அந்த துறை சார்ந்த பங்குகளுடைய விலை ஏறுமான்னா அது எவ்வளவு தூரம் சரியானதா இருக்குங்கிறத யோசிக்கணும். பட் அட்லீஸ்ட் சென்டிமெண்ட் அது மாத்தி போடுகிறது. இப்ப ஆந்த்ரோபிக் அவர்களுடைய பொருளை விற்பதற்கு வணிகத்தை நோக்கத்திற்கு மட்டும் இங்க அலுவலகத்தை திறக்கிறாங்கன்னா அதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுல ஏன்னா அவர்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கு இங்கிருந்து மேலும் அந்நிய செலாவணி வெளியேறுவதற்கு தான் அது வழிவகுக்கும். ஆனால் அதுக்கு மாறாக இங்கே டெவலப்மெண்ட் சென்டர் இங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்கும். இது ஒரு மிக்சடா தான் அவங்களுடைய அறிவிப்பு இருக்கு. அதுல மேற்கொண்டு பல டீடைல்ஸ் இனிமே வந்தால்தான் நம்ம பேச முடியும். பட் நிச்சயமா சென்டிமெண்ட் அது மாத்தி இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா இன்ஃபோசிஸ் மட்டுமல்ல, விப்ரோ, இதர டெக்னாலஜி துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு பெரும்பாலும் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னால் மேலும் புதிய வாய்ப்புகள் பெங்களூர்ல, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல இங்கெல்லாம் உருவாகலாம் இந்த நிறுவனங்களுக்கு ஏஐ ரிலேட்டடா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏஐ சமிட் அங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இன்னைக்கும் தொடர்ந்து பல ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களுடைய புது புது இன்னோவேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது வெற்றி பெற்றால் இந்தியாவுக்கு மேலும் வலி சேர்க்கும். அதே மாதிரி அரசு சரி, விவசாயிகளுக்கு இந்த ஏஐ எப்படி பயன்படுத்துவது அதை பத்தி பேசியிருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும்னு தெரிகிறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக மருத்துவ மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி தங்களை வளர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது குறித்த விவரங்கள் பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லது. ஆனால் இதெல்லாம் அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ. நம்ம ஏஐ டெவலப் பண்றோமா, இதுல எங்க அந்த ஸ்டார்ட் அப் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அதே மாதிரி அப்ளிகேஷனும் முக்கியத்துவம். இதெல்லாம் ஆனால் நம்முடைய பொருள் நம்மளே அப்ளை பண்றோம்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா எதையுமே நம்ம இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. இதோட சேர்த்து ஓலா வார்த்தையும் பேசுவோம். பட் அப்ப சொல்றேன். பட் இன்னைக்கு இந்த ஐடி துறையை பத்தி கேட்ட வரைக்கும் சென்டிமெண்ட் மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்குன்னு கேட்டா ஏஐ, ஆந்த்ரோபிக் இந்தியா தர இதே ஒரு மாசத்துக்கு முன்னால ஏன் இறங்குனுச்சுன்னு கேட்டா ஐடி துறை அடி வாங்குறதுக்கு காரணம் ஏஐ அல்லது ஆந்த்ரோபிக், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது. அதே காரணத்தை சொல்லி இன்னைக்கு சந்தையை பொறுத்தவரை இந்த நேரேட்டிவ்ஸ், முதலீட்டாளர்கள் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவெளியில் ஊடகங்களா இருக்கலாம் அல்லது தனிநபர்களாக இருக்கலாம், பங்குச்சந்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், ஒரு நேரேட்டிவை எப்படி செட் பண்றாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பாடமாக நமக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு நேரேட்டிவையும் உடனடியாக அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத அலசி ஆராயணும். அதை
அதை பத்தி நமக்கு அதற்கான ஒரு தரவுகள் இல்ல, முடிவெடுக்க முடியலைன்னா ஒதுங்கி கொஞ்ச நாளைக்கு இருக்குது நல்லது. அதை அவதானிக்கிறது நல்லது. இந்த நேரேட்டிவ் செட் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். யார் பண்றாங்க சார்னு கேட்காதீங்க. இதுல பல பேர் இன்வால்வ்டா இருக்கலாம். நான் சொல்றது என்னுடைய ஊகம் தான். ஆனா முதலீட்டாளர்கள் நம்ம அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு கவனமா இருக்கிறது நல்லது. ஏன் நேரேட்டிவ்னு சொல்றேன்? ஒரே காரணத்தை சொல்லி ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த துறை பங்குகள் எல்லாம் அடி வாங்குறது, இறங்குகிறது, விற்கிறாங்க. அதே காரணத்தை சொல்லி இப்போ பாசிட்டிவ்னு சொல்லும் பொழுது இந்த நேரேட்டிவ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது. ஓலாவுடைய பங்கு வரலாற்று உச்சத்திலிருந்து 82% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் மட்டுமே 54%. இப்ப இந்த இவி செக்டார் இது எல்லாமே கிட்டத்தட்ட டவுன் ஆகிட்டு இருக்கா சார்? மாறிக்கிட்டு இருக்கா அந்த இது எல்லாமே? இல்ல, நிறைய இந்த மாதிரி கேள்விகள் யூரோப்லயும் வந்திருக்கு. ஏன்னா அவங்க தள்ளி போட்டிருக்காங்க சில கன்வர்ஷன் டேட்ஸ் எல்லாம் இவியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ஷிஃப்ட் பண்றதுக்கு. என்னன்னா உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவி எல்லாம் இனிமே அவ்வளவுதான், இவி முடிஞ்சது கதை. ஏன்னா எப்படி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இனிமே எல்லாமே இவி தான், அதனால பேட்டரி வேணும், பேட்டரி பத்தாது, வெள்ளி விலை ஏறும், ஒண்ணுன்னா இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு போனாங்களோ, இப்ப அதுக்கு நேர்மாறான ஒரு நேரேட்டிவை செட் பண்றதுக்கான முயற்சியாகவும் இது இருக்கலாம். உண்மை என்பது ரெண்டுக்கு நடுவுல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெட்ரோலிய கார்லாம் போயிருமே அப்படின்னு சொன்னது மாறி இன்னைக்கு பெட்ரோலிய பயன்படுத்தக்கூடிய வாகனங்களும் இருக்கு, இவி கார்களும் இருக்கும். சோ பயன்பாடுங்கிறது எப்படி நம்ம வீட்டுல ஒரு சில பேர் ஃபேக்டரி பாத்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிளா சொந்தமாக அவங்க மின் உற்பத்தி செய்து அதுல எக்ஸஸா இருக்கிறத அரசாங்கத்துக்கு பேங்க் பண்ற தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்கு. அப்ப அதுக்காக அவங்க அரசிடம் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பேக்கப்பா வச்சுக்குவாங்க. எப்படி இன்வெர்டர் வச்சுக்கிறோம், யூபிஎஸ் வச்சுக்கிறோம், இப்படி ஒன்னொன்னும் ஒரு பேக்கப் இருக்கு, ஒன்னொன்னும் ஒரு பல விதத்துக்கு பயன்பாடு இருக்க மாதிரி இதுக்கும் இருக்கும். சோ இவி வில் பி இருக்கும், நிச்சயமா இருக்கும். அது மாற போறது இல்ல. மைக்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் பெட்ரோலிய கார்ல இருந்து. அதுல இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, இவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்தந்த நிறுவனங்களுடைய மார்ஜின்ஸ் குறையும், விற்பனை குறையும். அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியரா இருந்தா அது அந்த நிறுவனத்தை மட்டும் பாதிக்குமே தவிர ஒட்டுமொத்த அந்த செக்டாரை தற்காலிகமாக அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட எப்படி டெஸ்லாவை சொல்லித்தான் இவி முன்னுக்கு டெஸ்லா அடி வாங்கினா அந்த துறை கொஞ்ச நாளைக்கு அடி வாங்கும். பட் அதை தாண்டி மற்ற நிறுவனங்கள் மேலெழும் பொழுது அந்த துறை மேல் நோக்கி போகும். சோ அதுதான் இந்த நேரேட்டிவ் செட் பண்றதுங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். எப்படி எல்லாமே ஈவின்னு ஒரு மாயை உண்டாக்கி எப்படி அந்த துறை சார்ந்த எல்லா பங்குகளையும் விலையேற்றி இப்ப இறக்க நடக்குதோ அந்த மாதிரிதான் ஐடிலையும் நடந்தது. நம்ம உண்மைங்கிறது இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க காஃபி சாப்பிடணும்னு கடைக்கு போனீங்கன்னா கொதிக்க வச்சு கொடுத்தாங்கன்னா உங்களால சாப்பிட முடியாது. தொட்டிங்கன்னா அல்லது குடிச்சீங்கன்னா ஸ்கேல்டிங்னு சொல்லுவோம், புண்ணாயிடும் தொண்டை. முழுக்க முழுக்க ஆறிய பிறகு சாப்பிட்டீங்கன்னா பல பேருக்கு அது பிடிக்காது காஃபி. ஆனா நீங்க உங்களுக்கு வேணும்னா அது சரியான பதத்துல சரியான சூட்ல எடுத்து நீங்க சாப்பிடணும், எந்த பொருளா இருந்தாலும். அது மாதிரிதான் இந்த பங்குச்சந்தையுமே நமக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கையில தொட்டோம்னா சுட்டுருவோம், கை சுட்டுரும். எல்லாம் முடிந்த பிறகு அதுல போய் நம்ம இன்னைக்கு விலை மலிவா இருக்குன்னு வாங்குறதும் தவறு. கொஞ்சம் கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு உரிய விலையை கொடுத்து அந்த பங்குகளை அல்லது உரிய விலையை விட குறைவாக ஆனால் நியாயமான காரணங்களோடு கிடைக்கும் பொழுது அது நம்ம வாங்கணும். அதுதான் இன்னைக்கு முக்கியமா இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பேசும் பொழுது என்னுடைய லேர்னிங்னு பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன். ஓலா பத்தி நான் கேட்கல. இப்ப பொதுவா இந்த மாதிரி கம்பெனிகள்ல ஒரு வரலாற்று வீழ்ச்சி அடைகிறப்ப என்ன சார் பண்ணணும்? அதுல முதலீடு பண்ணிருக்கவங்க இல்ல, அதுதான் திரும்ப மேலெழும்பாங்கிறத பார்க்கணும். இப்ப ஒரு சிடிராம் மேனுபேக்சர் பண்ற கம்பெனியினுடைய விலை 300 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் வருதுன்னா அதை போய் நம்ம வாங்குறதுல மலிவா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இனிமே யாருமே சிடிராம் பயன்படுத்த போறது இல்லை. ஏன்னா பயன்படுத்தவே முடியாது, சிடிராம் பிளேயரே இருக்காது. நிறைய இந்த தலைமுறை சிடிராம்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது இப்ப இருக்க டீனேஜர்ஸுக்கு. சோ நம்ம என்ன மாதிரியான மாற்றம் நிகழ்கிறது, அது பெர்மனன்டான மாற்றமா இருக்க போகிறதா எதிர்காலத்துல? டைப்ரைட்டர் முழுக்க போய் இனிமே லேப்டாப்போ கம்ப்யூட்டர் தான் வரப்போகிறதா, இல்ல இது டைப்ரைட்டரும் பேரலா இருக்குமா அப்படிங்கறத பார்க்கணும். பேஜர் போய் மொபைல் போன் வந்தது. இப்ப நோபல் பிரைஸ் போன வருஷம் பாத்தீங்கன்னாலே அதான் சஸ்டைனபிலிட்டிங்கிறது இதை வச்சுதான் பேசுறாங்க. எந்த தொழில்நுட்பம் அட்வான்ஸ் ஆக அந்த பயன்பாடு அது ரிலேட்டடான சஸ்டைன் ஆயிடும். பட் அந்த பொருள் என்ன இன்னோவேஷன் பண்ணது போயிடும். புதிய இன்னோவேஷன்கள் தான் அதை சஸ்டைனபிளா இருக்குங்கிறது தான் நம்ம அந்த நோபல் பிரைஸை பத்தி பேசும்பொழுது கூட நம்ம பேசணும். சோ அந்த நமக்குள்ள பயன்பாடுங்கிறது இருக்கும். ரொம்ப இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க ஐஸ் 2.1 நினைக்கிறேன், கியோசகி அவருடைய வீடியோ ஒண்ணு இருக்கு. எப்படி ஒரு ஐஸ் ஒரு ஐலாண்ட்ல இருந்து வெட்டி எடுத்துக்கிட்டு லண்டன்ல வித்தாங்க. அதற்கு பிறகு அங்கே உள்ளூர்ல ஐஸை உற்பத்தி பண்ணுவோம்னு பார்த்தாங்க. அதற்கு பிறகு அதையே வீட்லயே உற்பத்தி பண்ணுவோம்னு ரெஃப்ரிஜரேட்டர் இன்வென்ட் பண்ணாங்க. இந்த வேல்யூ செயின்ல முத அந்த ஐலாண்ட்ல ஐஸை வெட்டிக்கிட்டு இருந்தவர் எனக்கு ஐஸை வெட்டுறது மட்டும் தான் வேலைன்னு நினைச்சாரு. அந்த உள்ளூர்ல ஐஸ் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர் வேலை போயிடுச்சு. ஐஸ் உற்பத்தி பண்றதுதான் என்னுடைய வேலைன்னு லண்டன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு ரெஃப்ரிஜரேட்டரை உற்பத்தி பண்ணோம்னா
அவருடைய வேலை போயிடுச்சு. சோ ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடிச்சவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு ரெஃப்ரிஜரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ண என்னுடைய வேலை இல்ல, வீட்டுல குழுன்னு ஒரு பண்ற ஐஸ் வேணும் அவங்களுக்கு, தண்ணிய பதமா வச்சுக்கிறதுக்கு உணவுப் பொருட்களை. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு எளிமையான பயன்பாட்டுல என்ன பொருள் வேணும்னு நினைச்சவர் அதை உற்பத்தி பண்ணார். சோ பயன்பாடு ஒண்ணுதான். அதுக்கு தக்க நம்மளை மாற்றி தகவமைத்துக் கொள்ளலைன்னா நம்ம வேலை வாய்ப்பு இழக்க நேரிடும், அல்லது நம்முடைய தொழில் வாய்ப்பு இழக்க நேரிடும்ங்கிறது தான். சோ அந்த மாதிரிதான் நீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், அதே மாதிரி ஆர்பிஐ ஸ்டாக் புரோக்கர்களுக்கு செக் வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஏன் அதை பண்ணிருக்காங்க? அது நமக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஸ்ட்ரெயிட்டா முதல்ல சொல்லிடுறேன், இது நான் வரவேற்கிறேன். இது முதல்ல உங்க ரொம்ப நாள் முன்னால பண்ணிருக்கணும். ஆனால் என்ன பங்குச்சந்தை தொடர்ந்து அந்த 26,000 தாண்டிய பொழுது முதல் முறை போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே இதை பண்ணி இருந்திருக்கணும். பரவாயில்ல, அவங்க அதுக்கு ஏதோ அவங்களுக்கு சில தரவுகள் அடிப்படையில பண்றாங்க. சோ இந்த கட்டுப்பாடுகள் நிச்சயம் தேவை. எப்போதுமே ஒருத்தர் ஒரு நிலம் வாங்கி, ஒரு ஸ்திரமான சொத்து வாங்கி, அதன் அடிப்படையில அதை பிளட்ஜ் பண்ணி ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறார்னா அவருக்கு அதிகமான அளவுல நம்ம ஆதரவு கொடுக்கணும் அந்த தொழில். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த நிதி சார்ந்த துறை, குறிப்பாக பங்கு தரகுங்கிறதுல அந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் அசெட்டுக்கு போகுது. இந்த பங்கு இந்த பணம் வாங்கக்கூடிய பணம் புதிய பங்கு வெளியீட்டுல முதலீடு செய்யப்படுகிறதான பெரும்பாலும் இரண்டாம் கட்ட சந்தையில் முன்பேற வணிகத்துல, ஊக வணிகத்துல, மார்ஜின் ஃபண்டிங், ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் இப்படியான விஷயங்களுக்கு பல நேரங்கள்ல செல்கிறது. அது உண்மையான நோக்கம் இல்லை இல்லையா? கடன் கொடுப்பதன் உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது வட்டி வேணும், லாபம் சம்பாதிக்கணும் வங்கியை பொறுத்த வரைக்கும், அது இல்லை. பட் அது தாண்டி அதற்கு ஒரு இன்னொரு நோக்கமும் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி பெருக வேண்டும், அதற்கு தொழிற்துறை பெருக வேண்டும், தொழிற்துறையினருக்கு குறைவான வட்டியில கடன் கொடுக்கணுங்கிறது. அது இந்த விஷயங்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்கு கொடுப்பது சில சமயங்களில் குறைய நேரிடலாம், அல்லது அதற்கான வட்டி அதிகரிக்கலாம். அதனால இந்த கட்டுப்பாடுகள், ரெண்டாவது ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணணும். அதனால இப்ப இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங்னு சொல்லி தரகு நிறுவனங்கள் சொந்தமாக அவர்களுடைய ஓன் புக், ப்ராப் புக்னு சொல்லுவோம், அதுல பண்ணக்கூடிய இதுக்கு கொடுக்கக்கூடிய கடன், அதே மாதிரி பேங்க் கேரண்டி கொடுக்கும் பொழுது அதுக்கு மார்ஜினை முன்பு குறைவாக கொடுக்கலாம் இருந்தது. இப்ப அதை கட்டாயமாக அதிகப்படுத்தணும். 25% இல்ல 50% கொலைட்ரல் மினிமம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பெரும்பாலான வங்கிகள் அதெல்லாம் கொஞ்சம் கூட வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களுமே கவனமாக இருக்கிறார்கள், அதை மறுப்பதற்கு. அதே மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லி இந்த கிளையன்ஸுக்கு வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான மார்ஜினை வாங்கணும், அதிகமாக முன்பணத்தை பெற வேண்டும். அதே மாதிரி பங்கை வாங்கிட்டு அதற்கு எக்ஸ்ட்ரா கடன் கொடுத்தா அதற்கு மார்ஜின் அதிகமா கட் பண்றது. 100 ரூபா கொடுத்தா நான் 80 ரூபாயோ 75 ரூபாயோ கொடுக்க முடியாது, 40% மினிமம் ஹேர் கட் மார்ஜின் இருக்கணும். ஏற்கனவே அதுல 40-50 சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை இன்னும் வலியுறுத்தி இருக்கிறார்கள், அதிகரித்திருக்கிறார்கள். சோ இது எல்லாமே நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ கண்ட்ரோல் குறையக்கூடாது, குறையணும்னு நான் சொல்லல, கண்ட்ரோல்ல இருக்கணும், அதை மானிட்டர் பண்ணணும். ஒப்பீட்டு அடிப்படையில உண்மையிலேயே பங்கு வாங்குபவருடைய எண்ணிக்கை அல்ல முதலீடு செய்பவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். ஸ்பெகுலேட்டிவ் இது இருந்தாலுமே அதை தாண்டி இது அதிகரிக்கணும், அதற்கு வழிவகுக்கணும். அது நிச்சயமா இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டியை இது கண்ட்ரோல் பண்ணும். இது நெகட்டிவா இருந்தா சந்தை இது நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருக்கணும். நேற்றுக்கு இன்னைக்கும் சந்தை பாசிட்டிவா தான் போய்கிட்டு இருக்குது, பல்வேறு காரணங்கள். இது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். கமாடிட்டி எப்படி சார் இருக்கு? ஆல்மோஸ்ட் பிளாட் அல்லது வீக்னு சொல்லலாம். எம்சிஎக்ஸ் சந்தையில ஏப்ரல் மாதம் முதல்வடையக்கூடிய தங்கம் அந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா 1% இறங்கி இருக்கு. 1,53,000 அருகாமையில் வணிகம் நடக்குது. சர்வதேச சந்தையிலையும் $4,925 1% இறங்கித்தான் வணிகம் நடக்குது. வெள்ளி கூட 3% இறங்கி இருக்கு எம்சிஎக்ஸ்ல, 2,32,500 கீழே மார்ச் மாத ஒப்பந்தம். சர்வதேச சந்தையிலையுமே $75 கீழே தான் வணிகம் நடக்குது, 1% இறங்கி இருக்கு. காப்பர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1% இறங்கி $5.7 ஒரு அவுன்ஸுக்கு. இங்க உள்ளூர் சந்தையில 1,163 1,200 கீழே வந்துருச்சு. பிப்ரவரி மாத ஒப்பந்தம் 3% இறங்கி இருக்கு. ஜிங்கும் 1% இறங்கி இருக்கு, லெட்டும் ஸ்லைட்டா இறங்கி இருக்கு. சோ ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ் மார்க்கெட் ஒரு கரெக்டிவ் ஃபேஸ்ல போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏறினா கூட ரேஞ்ச் பவுண்டா லிமிட்டடா தான் ஏறுது. சோ முன்னால எப்படி ஹையர் டாப் ஹையர் பாட்டம்னு போய்கிட்டு இருந்துச்சோ, ஒவ்வொரு முறை ஏறும் பொழுதும் $100 ஏறினா இறங்குறது $50 இருக்கும். இப்ப அதற்கு நேர்மாறாக ஏறுறது கொஞ்சமா இருக்கு, இறங்குறது கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. சோ பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்றது அல்லது இறங்கு முகம், அதை நோக்கித்தான் கமாடிட்டிஸ் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரன்சிலையும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் $64 கீழே வந்திருக்கு. 5,800 ஒட்டி வணிகம் நடக்குது. மார்ச் மாத வணிக ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ்ல. கமாடிட்டிஸ் $64 கீழே நடக்கிறதுங்கிறது நமக்கு நல்ல விஷயம் தான். சார், இன்னைக்கு பங்குச்சந்தையில் எப்படி நெரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணுவாங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.